வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சொரக்காய் பொரியல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாக நம்ம எப்போவுமே பொரியலுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து தான் பண்ணுவோம். ஆனால் இதில் நம்ம வேர்க்கடலை சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம். இப்போது இது நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். 5-6 பூண்டு பற்கள் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா மெல்லிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் கலர் மாறி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்திருக்கு. நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சொரக்காயை அதோடைய தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். சொரக்காய் வந்துட்டு நீர் காய்கறின்றதுனால இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். ஜஸ்ட்டு கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் நல்லா மூடி போட்டு மிதமான தீயில் வேக வைக்கலாம். இப்போது இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இன்னொரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே வேக வைக்கலாம். ஒரு 3 நிமிஷம் மொத்தமாக வேக வச்சா போதும். காய் நல்லா வெந்து வந்துடும். எந்த கடாயில் பண்ணாலும் சரி தீயை மட்டும் கொஞ்சம் குறைவாக வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல, அந்த காயில் இருக்கிற தண்ணி மட்டும்தான். இது வேகிற நேரத்தில் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, காரத்துக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம சொரக்காய் வந்துட்டு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இது கூட நம்ம கடைசியாக வேர்க்கடலை பொடியவும் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். இந்த பதத்துக்கு தான் இருக்கணும் அந்த வேர்க்கடலை பவுடர். ரொம்ப வந்துட்டு தண்ணி விட்டும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப பவுடராக நல்லா ஃபைனாகவும் அரைக்க வேண்டாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொரப்பாக தெரியணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது இந்த வேர்க்கடலை பொடியவும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கடைசியாக நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் தூவி நல்லா கலந்துட்டு நம்ம அடுப்புலேருந்து இறக்கி விட்டுடலாம். இந்த சொரக்காய் நீர் காய்கறின்றதுனால பொரியல் மற்ற பொரியல் மாதிரி நல்லா உதிரியாக இருக்காது. கொஞ்சம் அதோடைய தண்ணி பதம் தெரிய தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக நல்லாயிருக்கும். எல்லா சாதத்தோடையும் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.